Hello guys, welcome back to the channel Learn See with Universe. Okay, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஜினல் ரிலீஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே, ஸோ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ வாண்ட் எனி நோட்ஸ் சம்மரிஸ் இந்த மாதிரி எதுவும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஓகே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் நோட். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. மார்ஜினல் ரிலீஃப். வாட் மார்ஜினல் ரிலீஃப்? இதை எதுக்காக பண்ணுவாங்க? மார்ஜினல் ரிலீஃப் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வாங்குவோம். ஸோ அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் ரேஞ்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போது நான் 1,00,000 வந்து சேல்ரி வாங்குகிறேன் அப்படின்னா 1,100,000 இதில் அந்த 1,00,000த்தில் இந்த 100 அப்படிங்கிறது ஸ்மால் ரேஞ்ச். அந்த ஸ்மால் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு ஸ்லாப் ரேட்டில் இந்த 100 இன்க்ரீஸ் ஆனனால அவங்க உடனே அதிகமான பர்சன்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லாப் ரேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து 12 to 15 லேக்னு ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முன்னாடி வந்து 12 லேக் கிட்ட அதுக்குள்ளே வாங்கியிருந்தப்போ அவங்க கம்மியான பர்சன்டேஜில் வந்து வாங்கியிருப்பாங்க சேல்ரி. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் இதனால், இப்போ 12 லேக் to 100%, 12 லேக் 100 rupeesனு அவங்க வந்து சேல்ரி வாங்குறப்போ அந்த 12 லேக் 100 rupeesக்காக போய் நான் அவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் புதுசாக கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்மால் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆனதுக்கு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் எக்ஸீட் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு சில கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு, இப்போது நம்ம நார்மலாக ஸ்லாப் ரேட் யூஸ் பண்ணி அது போட்டதுக்கான ஆன்சருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டதுக்கான ஆன்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதுதான் மார்ஜினல் ரிலீஃப். ஓகேவா? ஸோ இப்போ நான் சம்ஸ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் சம்ஸ் போடுறப்ப இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து சர்சார்ஜ் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சர்சார்ஜ் எல்லாமே நார்மலாக ஒரு டேக்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த நார்மலான டேக்ஸ் வந்து போட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். சர்சார்ஜோட ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக ஒரு பக்கம் செகண்ட் பார்ட், அது என்னென்னா டேக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். பட் அது என்ன வேல்யூவில் எடுக்கணும்னா, நம்ம இப்போ 12,100,000 எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் 12,100,000க்கு எவ்வளோ டேக்ஸ் வருதோ அது போட்டுடணும். ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ இதில் என்ன வந்து நம்ம பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த 100 எடுக்கக்கூடாது, 12 லேக் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த 12 லேக்கை மட்டும் எடுத்து அதில் நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சர்சார்ஜ் ரேட்டோட அதை ஆட் பண்ணாமல் எக்ஸஸாக என்ன வேல்யூ இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 100 rupees இந்த டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அப்புறம் இந்த எக்ஸஸ் வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ இதோட என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். சர்சார்ஜ் போடாமல், இதுக்கு சர்சார்ஜ் எல்லாம் போட்டோம் இல்லையா, இதுக்கு சர்சார்ஜ் போடாமல் நம்ம எக்ஸஸாக எவ்வளோ 100 இன்க்ரீஸ் ஆச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சோ அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட் 1 நார்மலாக டேக்ஸ் போடுறது. பார்ட் 2 வந்து என்னென்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கு சர்சார்ஜ் போடாமல் எக்ஸஸாக எவ்வளோ 100 வந்துச்சு அது அந்த மாதிரி வந்து போடணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஸோ இந்த பார்ட் 1ஓட ஆன்சரும் பார்ட் 2ஓட ஆன்சரும் நம்ம லிஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, மார்ஜினல் ரிலீஃப். ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பார்ட் 2ல் என்ன போட்டோமோ அது ஆஸ் யூஷுவல் செஸ்ஸாக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டேக்ஸ் ப்ராசஸை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் ஓவரால் அந்த மார்ஜினல் ரிலீஃபோட ஓவர்வியூ இது தான். ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டில் ஒரிஜினலாக நம்ம ஸ்லாப் ரேட்லாம் அப்ளை பண்ணி எவ்வளோ நம்ம போடுவோமோ அதை போட்டுடணும். ஓகே, சர்சார்ஜ் எல்லாமே வச்சு செகண்ட் பார்ட்டில் என்ன போடணும் அப்படின்னா, சர்சார்ஜ் போடாமல் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம போட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ சர்சார்ஜுக்கு பதிலாக எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம போட வேண்டியதான். ஓகேவா? ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸஸ் ஆயிருந்துச்சு அதில் 100 அப்போ 100 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்ட் 1 மைனஸ் பார்ட் 2 நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் வந்து கிடச்சிடும். எவ்வளோ அளவுக்கு இவங்க வந்து ரிலீஃப் ஆகிருக்காங்க, ஸோ அதுலேருந்து இவங்க எவ்வளோ அளவு தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அடுத்ததான் என்னது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம். வாட் அக்ரிகல்ச்சரல் இன்கம்? ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் நமக்கே தெரியும். அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்டட் விஷயம் தான், இன்கம் டேக்ஸ் கொண்டு. ஓகேவா?
அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக மட்டும் இருக்கணும். ஸோ அந்த லேண்ட்லேருந்து வர ரெண்ட் ஓகே. ஸோ இந்த 3 கேஸஸில் மட்டும்தான் அந்த எக்ஸம்டட், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து எக்ஸம்டட். ஓகே, அதுவுமே எப்படின்னா 5000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான். ஸோ அதர் சோர்ஸஸ்லேருந்து 2,50,000 இருந்தாலும், ஸோ அந்த பேசிக் எக்ஸம்ஷன் என்ன ஒன்றுக்கு அதுதான். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரல் அந்த 5,000க்குள்ளே இருந்தால் மட்டும் தான் எக்ஸம்டட். ஸோ இப்போ நம்ம என்னென்னா இன்டெகிரேஷன் மெத்தடில் டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். மேலே மார்ஜினல் ரிலீஃப் மாதிரி தான் இதையும் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நார்மலாக அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதர் இன்கம் இதை வந்து கூட்டி ஆட் பண்ணி டேக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கமோட பேசிக் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு என்னென்னு பாருங்கள். அவருக்கு என்ன வயசு, அவர் என்ன ரெஜிம் வந்து சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி என்னென்னா நியூ டேக்ஸ் ரிசிப்ட்லேயும் அவங்க வந்து என்ன பேசிக் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டெப். இப்போ எப்போதும் போல் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 மேலே நம்ம பார்த்த மாதிரியே தான். ஸோ இங்கே நம்ம ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 போடுறப்போ எவ்வளோ டேக்ஸ் அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அவங்களுக்கு ரிபேட் ஆப்ஷனாக ரிபேட்டு, ரொம்ப அதிகமாக வாங்குறாங்கன்னா சர்சார்ஜு, இதெல்லாம் போட்டு ஃபைனலாக செஸ் 4% போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா இன்டெகிரேஷன் மெத்தடோட கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா பிஸ்னஸ் இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஓகே, அதை வந்து எப்படி நம்ம அப்போர்ஷனேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 3 கேஸ் தான். ஒன்று ரப்பர் ப்ராடக்ட்டு, இன்னொன்று காஃபி, அப்புறம் டீ. இதான் ஓகேவா? ஸோ ரப்பர் பொறுத்த வரைக்கும் அதோடைய ரூல் வந்து 7A, காஃபிக்கு வந்து 7B. அதில் சப்செக்ஷன் 1 அண்ட் சப்செக்ஷன் 2ன்னு சொல்லி பிரிக்கும். ஒன்றும் இல்லை, சப்செக்ஷன் 1 என்னென்னா காஃபி சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அரைச்சி அது க்யூர் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணி க்யூர் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சப்செக்ஷன் 2க்கு என்ன சொல்ல வராங்கன்னா அரைச்சி க்யூர் பண்ணி வறுத்து அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அரைக்கிறது, கிரவுண்ட் பண்ணி வைக்கிறது, கிரவுண்டட். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி 4 ப்ராசஸ் அதில் நடக்குதுன்னா அது வந்து சப்செக்ஷன் 2 உடைய ரூல். ஓகே, ஃபைனலாக வந்து 8 வந்து சேல் ஆஃப் டீ. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இந்த ரூல் எல்லாத்துக்குமே ஒன்று வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரலுக்கும் பிஸ்னஸுக்கும் என்னென்ன பர்சன்டேஜில் நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்கணும் இன்கம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரப்பர் ப்ராடக்டாக இருந்தால் 65-35. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 100ல் பேலன்ஸ் இதுதான் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது 65-75ன்னு வரும். 65-75, 60-60 அப்படின்னு வரும். இது என்னென்னா 35-25, 40-40 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 65-75, 60-60. ஸோ பேலன்ஸ், இதோடைய பேலன்ஸ் தான் என்னென்னா இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஏதாவது ஒன்று மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொன்றையும் நீங்கள் போட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் டு த கோர் ஆகிடும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேவரட் நம்பர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, அதேமாரி என்னென்னா இந்த 7Bக்கும் சேல் ஆஃப் டீக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்பர்ஸ். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஒரு 50,000 வந்து இன்கம் அப்படின்னா, இப்போ வந்து 50,000, ஸோ 50,000 இன்கம் அப்படின்னா இன்ட்டு 65/100 எவ்வளோ, 100 எவ்வளோ, அடுத்து வந்து 35/100 எவ்வளோ அப்படிங்கிறது போடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரேட்ஸ். இப்போ டோட்டல் இன்கமில் இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்கம் வருதுன்னா, இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112 படியோ, இல்லை 112A படியோ, இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இல்லை வந்து 115BC. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லேருந்து தான் ஸ்பெஷல் இன்கம் வருதுன்னா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எங்கே தான் பிரிக்கணும், இந்த டோட்டல் இன்கம்மை இங்கே தான் வந்து அப்போர்ஷனேட் பண்ணணும். ஸோ அது ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட் இருக்குது இல்லையா, 30%, 20%, 12.5%, 12.5%. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் இன்கம்க்கும் அதோடைய ஸ்பெஷல் இன்கம்மை பிரித்து இப்படி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் அது ஸ்பெஷல் இன்கம்க்கான அமௌண்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112 இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் 1,25,000 வந்து இந்த இடத்துல எக்ஸம்ஷன். ஸோ அதனால் அதை வந்து லெஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்தந்த பர்சன்டேஜ்னு இருக்குது. இதுக்கு வந்து 30%, இதுக்கு வந்து 20%, இதுக்கு வந்து 12.5, இதுக்கும் 12.5. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுமே 12.5 தான். ஸோ இப்போ என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னே நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும், கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த மேலே இருக்க வேல்யூவில் இதெல்லாம் போக
இந்த 4 விஷயமும் போக பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நார்மல் ஸ்லாப் ரேட்டில் நம்ம கண்டுபிடிப்போம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த அமௌண்ட் டோட்டல் இன்கமில் இதெல்லாம் என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்கம் தனியாக எடுத்துகிட்டு நார்மல் இன்கம் நார்மலாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நார்மல் இன்கம்க்கு நம்ம பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நார்மல் இன்கம் 15,75,000. ஸோ அப்போ இதுக்கு ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு போட வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸில் இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு செந்தமிழ் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.